செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுழியின் 10ஆம் நாள் அகழ் பணி இன்று அதிகாலை யாழ் மாவட்ட நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர்களும் இணைந்து யாழ் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களும் இந்த அகழ் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். புதிதாக 2 மனித எச்சங்கள் அகழப்பட்டு மொத்தமாக 254 மனித எச்சங்கள் இதுவரை எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 259 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அகழ் பணி நாளை மீண்டும் தொடர்ந்து நடைபெறும். அத்தோடு ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிற பொருட்கள் 14 இன்று நீதிமன்ற காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. 82 96 வரையிலான இலக்கமிடப்பட்ட பிற பொருட்கள் நீதிமன்ற காவலுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன. நாளை மீண்டும் இந்த அகழ் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நன்றி. சிறுவர்களுடைய அதிகமாக நேற்று இன்றைய நாட்களில் சிறுவர்களுடைய மனித எண்பு தொகுதிகள் தான் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று 2 எடுக்கப்பட்டிருக்கின்றன, 4 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை நம்பர் போடையில் உங்களுக்கு தெரியும். ஒன்று அடையாளப்படுத்தப்படுவதென்றால் மண்டையோட்டு எண்பு தொகுதியில் இருந்து பாதம் வரையான பகுதிகள் மண் சுத்தப்படுத்தப்பட்டு அதனுடைய படம் வரையப்பட்டு இலக்கம் வழங்கப்பட்ட பின்புதான் அதுக்கான நம்பர் கொடுக்கப்படும். அந்த அந்த பகுதிக்குள் நுழையப்பட்டிருக்கின்றபடியால் அது இன்னும் அடையாளப்படுத்தப்படுது, நம்பர் வழங்கப்படும். இப்போது அடையாளப்படுத்த அது இப்போது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற பகுதிகள் அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அந்த தகனமேடை உடைக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதனால் அது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் தீர்மானித்து நீதிமன்ற அனுமதியை பெற்ற பிற்பாடு தான் அது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. முன்பகட்டாவல் பணியில் என்ன விதமான சான்று பொருட்கள் அது சம்பந்தமாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பிற பொருட்களாக காசு, இரும்புத்தோடு, தகடு போன்ற பொருட்கள் இதில் வழங்கப்பட்டிருக்கின்றன.